செவ்வாய்க்கிழமையிலே பிறந்து அது உங்களுடைய லக்கணத்திற்கு ராசிக்கு 11லே போய் சனியுடன் இருப்பதனால் இடது கால் சார்ந்து கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த பெண்ணே அமைவதற்குண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எதிர்பார்த்த வரன் வது கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. நண்பர்களே, இந்த ஆண்டை பொறுத்தவரை நீங்கள் ஒரு முறையேனும் பிள்ளையார்பட்டி சென்று அந்த விநாயகரை வணங்கி வந்தால் ரிஷபராசி லக்னக்காரர்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. பொருளாதார ரீதியிலே இன்னும் சிக்கல் தீர்ந்த பாடில்லை. 10வது மாதம் வரை பொருளாதாரத்தில் கொஞ்சம் கடுமையான விஷயங்கள் தான் இருக்கும். உங்களுடைய பேச்சுக்களினால் நீங்கள் 2ஆம் இடத்தை கேது பார்ப்பதனால் பேச்சு டக்கு டக்கென்று பேசி அதனால் சில வருத்தங்களை தேடிக்கொள்வீர்கள். நீங்கள் என்னதான் உயர இருந்தாலும் கூட உங்கள் பேச்சினால் இந்த வருடம் 10வது மாதம் வரை ஒரு சிறப்பில்லா தன்மையைத்தான் தருகிறது. எனவே 10வது மாதத்திற்கு அப்புறம் ஒரு நல்ல வாய்ப்புகளை இந்த ரிஷப ராசி